டேய் எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் பாண்ட்ஸ். ஃபேவரட் ஐபிஎல் டீம் சென்னை தான். ஐபிஎல் டீம் சென்னை. சிஎஸ்கே சிஎஸ்கே பெங்களூர் ராயல் சேலஞ்ச். சிஎஸ்கே சிஎஸ்கே தான் ப்ரோ. சென்னை சிஎஸ்கே எந்த சிஎஸ்கே தான் ப்ரோ. எந்த சிஎஸ்கே? சென்னை சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே. தலை ப்ளே பண்ணலன்னா who will be the CSK captain? ருத்ராஜ் கைக்வாட் ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா அதான் நெக்ஸ்ட் யங்ஸ்டர் வந்துட்டு இருக்காரு, இந்தியன் டீமுக்கும் பிளேஸ் ஆயிருக்காரு, நல்ல டேலண்ட் இருக்கு, மத்திய பிரதேஷ்க்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கேப்டன் கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு ஜடேஜா இருந்தால் நல்லா இருக்கும். சிஎஸ்கே கேப்டனா? ஏன் ப்ரோ? ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட் டீமில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். ஆல்ரெடி அண்டர்-19 கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் அவர் தான் நல்லா இருக்கும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ருத்ராஜ் கைக்வாட். ஏன் ப்ரோ ருத்ராஜ்? அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. ருத்ராஜ் தான். இந்த காம்பினேஷன் எல்லாம் இருக்கு. தோனி மாதிரி தோனி கிட்ட காம்பினேஷன். ரவீந்திர ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, இன்டர்நேஷனல் பிளேயர், ரொம்ப நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ரவீந்திர ஜடேஜா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ மீண்டுமா டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. ருத்ராஜ் கைக்வாட் தான். எதனால? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவர் வந்து தோனி வந்து கற்றுக்காரு, அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காரு. தாமா வந்து டீம் ஹேண்டில் பண்ணுற போல் இப்போட ஒரு இதில் போய்ட்டு கப்பேஷன் வந்தாங்க ஏஷியன் டீமில். ஆமாம், அதனால அவர் வாய்ப்பு நிறைய. அதுவும் ஐபிஎல்ல வந்து எல்லாம் அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு. அவரு கூட நல்லா இருக்கும் எனக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் ருத்ராஜ் கைக்வாட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கவுண்டிங்லலாம் இந்த டொமஸ்டிக்லலாம் நிறைய மேட்ச் விளையாடிருக்கு அவரு. ரஞ்சி டிராஃபிலேருந்து எல்லாமே நிறைய மேட்ச் விளையாடிருக்காரு. சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கவுண்டிங்கில் இந்த என்ன சொல்கிறது வளர்ந்து வர கிரிக்கெட்லாம் அவர்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். அவர் ருத்ராஜன் தான் நல்லா இருக்கும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்னன்னா என்னோட கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டு தான். ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டு தான் ஒரே டீமில் அப்போதுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்மளோட டீமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கும் சரி ஜெட்டுக்கும் மட்டும் தான் நம்மளுக்கு டீமோட ஃபுல் நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு கேப்டனாக தான் நல்லா இருக்கும். ராஜா ஆல்ரெடி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷிங் கேப்டன் ஜடேஜா இருக்காரு. ஆனால் கேப்டன்சி செட் ஆகுமான்னு தெரியல. ருத்ராஜ் எஸ்டாப்ளிஷ்டுன்றதுனால கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கும் ரொம்ப ஃபியூச்சருக்கு இது ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டாக இருக்கும். ஏன் கேட்குறேன்னா இப்போ ரஹானே உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெஸ்ட்ல கேப்டனா இருந்திருக்கு. ரஹானே இருந்தா மேபி 2 to 3 இயர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் திருப்பி இன்னொருத்தனை தேடணும். அதனால ருத்ராஜ் இப்பயே இருந்தா தோனி கோச் மாதிரி ஏதாவது இதோட மேனேஜ்மெண்ட். கேட்டதுக்கு ஜடேஜா. எதனால ஜடேஜா? ஏற்கனவே ஒரு வாட்டி ஜடேஜா இருந்திருக்காரு. இப்போ திருப்பி இருந்தா தோனி இல்லாம ஜடேஜா இருந்தா நல்லா இருக்கும். கெய்க்வாட் கொடுக்கலாம் ப்ரோ. ஏன் கெய்க்வாட்? ஏன்னா அவர் அப்கமிங்ல வராரு, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால அவர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போவாரு சிஎஸ்கே. ஜடேஜாவை ட்ரை பண்ணலாம். ஏன் ப்ரோ ஜடேஜா? ஏன்னா அவர் அந்த ஒரு சீசன்ல வந்து குஜராத் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. பட் அப்போ டீம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் இப்போ அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான், ஆல்ரவுண்டர் தான், பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ ஒரு சான்ஸ் அவருக்கும் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நானும் ருத்ராஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சின்ன பையன் அப்படியே ஈஸியாக அவன் நிறைய கற்றுட்டு இன்னும் நிறைய நாள் கேப்டன்சி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் அவன் நல்லாவும் விளையாடிட்டு வரான். அவரே பெஸ்ட் கேப்டனாக இருப்பார். நான் வந்து ஜடேஜா சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். 1 year ஜடேஜா கொலாப்ஸ் ஆனார், ஞாபகம் இருக்கா? அது வந்து ஆனாரு. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப்ல எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன் ஆகி தான் ஆகணும். ஸோ செகண்ட் சான்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணலாம், இதுவுமே இல்லை. ட்ரை சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேற யாருக்குன்னா இல்லை ப்ரோ. ஏன்னா நம்ம எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா நம்ம தலை இருக்கும் போது தான் நிறைய சரிவு இருந்தது. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா நம்ம 2020 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேபிள் இருந்தோம். இப்போ 21 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் அடித்தோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும். பட் எல்லா டைமும் அது மாதிரி இருக்கும்னு இல்லைல்ல.
ஏன்னா நிறைய டைம் நம்ம மேட்ச் இன்னிங் ஷாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டு தான் அச்சு கொடுத்துருக்காப்புல. ஏன்னா நம்ம போன சீசன் வின் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அவர் தான் அச்சு நம்ம ஜெயிச்சு விட்டுட்டாரு கடைசி ஓவரில் 2 பாலுக்கு வந்து 10 ரன் அடிக்கணும்ட்டு. ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வின் ஆகிடுவோம். இந்த சீசன் கண்டிப்பாக அடிப்போம் நம்ம. The Tata IPL champions of 2023 are CSK for the 5th time. நெக்ஸ்ட் இயர் வந்து ஆடுவாரா? மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஃபிட்னஸ் அப்படியே தானே இருக்கு, பாத்தீங்களே. But MS Dhoni, this is like a player. அரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். My favorite player, this is MS Dhoni. After MS retires from IPL, who will be the captain of CSK? Jadeja. Yes. No any other player, only Jadeja. Only Jadeja. This is king. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? How are you, Aziz? Oh yeah, you know it's a 10 commandments. Dracula and making very practice. And very soon you go about third. MS Dhoni, captain Chennai Super Kings and best favorite team. If MS retires, who will be the captain of CSK? Okay, Ajike Rane. Ajinkya Rahane. Ranji Trophy, series and Ranji Trophy, he got 2 ducks. Ravindra Jadeja. Deepak Chahar. Deepak Chahar. Bro, தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே. என்ன இல்ல நல்ல bowler. ஓ ஓகே லிஸ்ட்ல இல்லாத பிளேயரை கேப்டனா சொல்லிருக்காரு. தீபக் சஹார். ஏன் ப்ரோ தீபக் சஹார்? நல்ல bowler ஓகே, கேப்டனுக்கு ஓகேவா? ஓகே. எப்படி கேப்டன்ஷிப் பண்ணுவாரு? பண்ணிடுவோம். மோய் பெங்களூருன்னு சொன்னாரு. நானும் ஆர்சிபி ஃபேன் தான். கை கொடுங்க, ரொம்ப தேங்க்யூ. சரி ஓகே. என்னோட விராட் கோலி ஃபேன் அவர். நானும் விராட் கோலி ஃபேன் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆர்சிபி சூப்பர். ஆர்சிபி கவர் பண்ண அவரை. Subscribe to Cricket Bonds 18/7. Subscribe to Cricket Bonds 18/7.